சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுமே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். உன்னத தேவ
வருகை பாடலுக்காக எழுந்திருப்போம். வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உறைய என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளவர். உன் இதய வாசல் தேடி வருகிறேன். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். திருப்பலி முன்னுரை. திருப்பலி முன்னுரை. அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் உடனிருப்பை கொண்டாடும் பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை பேதுரு அன்பியம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் எம்மாவு நோக்கி சென்ற இரு சீடர்களின் பயணத்தை நாம் தானிக்கின்றோம். நம்பிக்கை இழந்து சோகத்துடன் சென்ற அந்த சீடர்களோடு இயேசு வழித்துணையாக நடக்கின்றார். அவர் மறைநூலை விலக்கி சொன்னபோது அவர்களின் உள்ளம் நெருப்பாய் எரிந்தது. அவர் அப்பத்தை பிட்டு கொடுத்தபோது அவர்களின் கண்கள் திறக்கப்பட்டன. நாமும் பல நேரங்களில் கவலைகளோடும் ஏமாற்றங்களோடும் நம் வாழ்வில் பயணத்தை தொடர்கின்றோம். ஆனால் உயிர்த்த ஆண்டவர் நம் ஒவ்வொரு திருப்பலியிலும் இறைவார்த்தை வழியாகவும் நற்கருணை வழியாகவும் நம்மோடு தங்கி வலிமை அளிக்கின்றார். எம்மாவு சீடர்களைப் போல் நாமும் ஆண்டவரை அடையாளம் காணவும் அவர் தரும் மகிழ்ச்சியை உலகிற்கு அறிவிக்கவும் தேவையான வரத்தை வேண்டி இப்பலியில் இணைவோம். இன்று திருப்பலியில் சிறப்பான விதத்தில் ஹெபின்ஜோ பிறந்தநாளை கொண்டாடும் இவருடைய கருத்துக்களுக்காகவும் நன்றி பலியாகவும் வேண்டுதல் திருப்பலியாகவும், மேலும் லூர்து தாஸ் சகாயம் குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், அருள்ராஜ் பிரீத்தி ஜாய் குழந்தை பெற்றதற்கு நன்றி பலியாகவும், மேலும் எஸ் மேரி பொனவென்ச்சர் குணம் பெற்றதற்கு நன்றி பலியாகவும்,
இன்று 12வது ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடும் காவியன் நன்றி பலியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், மேலும் குருசம்மாள் சிலுவை மாணிக்கம் அற்புதம் அருளப்பன் அற்புதராஜ் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், அருள் சகோதரி ஸ்வீட் பெர்டா மேரி இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், தேவராஜா பிளான்செட் இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், மேரி வனஜா பிரேம்ராஜ் நன்றி பலியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், மைக்கேல் வியாகுல மேரி இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், மேலும் சிறப்பான விதத்தில் இந்த ஆலயத்தில் கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரின் கருத்துக்களுக்காகவும் உடல் நலத்திற்காகவும் தொழில் நல்ல முன்னேற்றம் காண வேண்டியும் இது தெய்வீக திருப்பலியில் நாம் உருக்கமாக இறைவனிடத்தில் ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உயிர்த்த இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியினுடைய தொடக்கத்திலே ஒரு கேள்வியை உங்கள் முன் வைக்கிறேன். கேள்வி கேட்பதற்காக அல்ல, நியாயமான ஒரு கேள்வி. எதற்காக நீங்கள் இந்த திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கிறீர்கள்? இந்த கேள்விக்கான பதிலை உடனடியாக உங்களால் சொல்ல முடியாவிட்டாலும் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. ஆமாவா இல்லையா? பதில் சொல்லுங்க. ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. இந்த நோக்கத்திற்காக, இந்த காரணத்திற்காக, எதற்காக? கடமைக்காக வந்திருக்கிறேனா, அல்லது வேறு வழி இல்லாமல் வந்திருக்கிறேனா, அல்லது தேவைக்காக வந்திருக்கிறேனா, அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலையினால் வந்திருக்கிறேனா, அல்லது பழக்க தோஷத்தினால்? இதுதான் என்னுடைய வாடிக்கை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் எழுந்து கோவிலுக்கு செல்வதுதான் என்னுடைய பழக்கம். எனவே பழக்க தோஷத்தால் வந்திருக்கிறேனா? எந்த பதிலாக இருந்தாலும் சரி. ஆனால் இன்று ஆண்டவர் நமக்கு ஒரு உன்னதமான ஒரு உண்மையை வெளிப்படுத்த போகிறார். அதுவரையில் நீங்கள் காத்திருங்கள், அதுவரையில் நீங்கள் காத்திருங்கள். இன்று எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் அந்த நம்பிக்கையில் பொறுமை இல்லை. அந்த நம்பிக்கையில் பொறுமை இல்லை. எனக்கு உடனடியாக வேண்டும், இப்பொழுதே வேண்டும், இன்றே வேண்டும், இப்படித்தான் வேண்டும் என்று நாம் அவசரப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் மண்ணின் மடியில் 3 நாள் காத்திருந்தேன். மண்ணின் மடியில் 3 நாள் காத்திருந்தேன். எதற்காக? மாட்சிமை அடைவதற்காக. உடைய வாழ்க்கையும் மாட்சிமை அடைய வேண்டும் என்றால் நாம் பொறுமையோடு, நம்பிக்கை கலந்த பொறுமையோடு, அல்லது பொறுமை கலந்த நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். அதுதான். எனவே எதற்காக நான் இந்த திருப்பலியை நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னால், கடவுளை மகிமைப்படுத்துவதற்காக, என்னுடைய வாழ்வின் தேவைகளுக்காக மட்டுமல்ல, என்னுடைய ஆண்டவரை நான் மகிமைப்படுத்த வேண்டும். எனவே அந்த உணர்வோடு நம் அனைவரும் இந்த கல்வாரி பலியிலே இணைந்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த திவ்ய பலியை ஒப்பு கொடுக்க தடையாக உள்ள நமது பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நமது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலை வாழ்வினை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, யானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மாறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தையாம் இறைவனே, மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, புதுப்பிக்க பெற்ற இளமை உணர்வுடன் உம்மக்கள் என்றும் மக்களிப்பவர்களாக, அதனால் உம் சொந்த மக்கள் என்ற மாட்சியை மீண்டும் அவர்கள் பெற்றுக்கொள்ள உயிர்ப்பின் நாளுக்காக பேரின்பத்துடன் உறுதியான எதிர்நோக்குடன் காத்திருக்க செய்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகி உயிர்த்த கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த திருப்பலியில் சிறப்பான விதத்தில் ஜோஷ்வா ராய்டன் 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றதற்காகவும் நன்றி பலியாகவும், ஆலன் ஜாய்சன் ராஜ் 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றதற்கு நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசக முன்னுரை.
கிறிஸ்துவின் உயிர்ப்பிற்கு பேதுருவின் சான்று. தூய ஆவியால் நிரப்பப்பட்ட புனித பேதுரு எருசலேம் மக்கள் முன்னிலையில் ஆற்றிய முதல் உரையை இவ்வாசகத்தில் கேட்கிறோம். யூதர்களால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை கடவுள் சாவிலிருந்து எழுப்பி அவருக்கு மாட்சி அளித்தார் என்பதை பேதுரு துணிவுடன் பறைசாற்றுகிறார். தாவீதின் அரசரின் இறைவாக்கின்படி கிறிஸ்து சாவிற்கு உட்பட்டவர் அல்ல, அவரே வாழ்வின் அதிபதி என்பதை உணர்த்தும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 14 மற்றும் 22 முதல் 33 வரை. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தையை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அரும் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன் அறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையிலின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேர்வகை கொள்கின்றது. என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்தில் ஒப்புவிக்க மாட்டீர். தூயவனை படுகுழியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்தில் ஒப்புவிக்க மாட்டீர். அவரது உடல் படுகுழியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்திற்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு
ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண் முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். என் இதயம் மக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும், ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உன் நண்பனை படுகுழியை காணவிட மாட்டீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். இரண்டாம் வாசக முன்னுரை. கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தால் மீட்கப்பட்டோம். நாம் அழிந்து போகும் பொன் வெள்ளியினால் மீட்கப்படவில்லை. மாறாக மாசற்ற ஆட்டுக்குட்டியான கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டுகின்றோம் என்று புனித பேதுரு நமக்கு நினைவூட்டுகின்றார். எனவே நம் இவ்வுலகில் வாழும் காலம் வரை இறைவனுக்கு அஞ்சி புனிதமான வாழ்வு வாழ வேண்டும் என்ற அழைப்பினை ஏற்று இவ்வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 17 முதல் 21 வரைய. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின் பழியே தீர்ப்பு வழங்குகின்றார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்களை மூதாதையரிடமிருந்து வழி வழியாக வந்த வீணான நடத்தையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டி போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாக தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 13 முதல் 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டிருக்கும் வினவிக் கொண்டும் சென்றபொழுது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாளில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றிதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லோருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரவேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்குள் சென்றார்கள். அவருடைய உடலை காணாதவாறு திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்குள் சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்கள் பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் பொழுது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் பொழுது அவரை கண்டு உணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
நெடுங்கிலும் அவர் இறை வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொண்ட பொழுது வீடு பற்றி எரியவில்லையா? என்ன பற்றி எரிஞ்சிச்சு? ஆண்டவர் என்ன சொல்ல, வீடு பற்றி எரியவில்லையான்னு சொல்லி கேட்கல, நம் வயிறு பற்றி எரியவில்லையான்னு அவங்க சொல்ல. எது பற்றி எரிந்தது? உள்ளம். ஆமாம், இன்றைக்கி பலரோட வீடு பற்றி எரியலாம், ஒரு சிலருடைய வயிறு பற்றி எரியலாம். அதனால் எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. பொறாமையினால் வயிறு பற்றி எரியும், பேராசையினால் வீடு பற்றி எரியும். ஆனால் நம்பிக்கையினால் மட்டும்தான் நம்முடைய உள்ளம் பற்றி எரியும். இந்த நேரத்தில் நான் ஏதோ ஒன்று பற்ற வைக்க போகிறேன், ஏதோ ஒன்று நினச்சி போகிறேன், பற்ற வைக்க போகிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் தீய மூட்டவே இந்த உலகிற்கு. ஐயோ, இந்த சாமி நம்மளுக்கு ஆறுதலான வார்த்தை சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நிம்மதியாக நடந்துச்சுன்னு சொல்லி நினைக்காதீங்க. நிம்மதியாக யாரும் வீட்டுக்கு போக முடியாது, அதற்கான சாத்தியமே இல்லை. ஏதோ ஒன்று நான் பற்ற வைக்க போகிறேன், அது பற்றி எரிய போகிறது. அணையாத ஒரு நெருப்பாக, அணையாத ஒரு தீயாக பற்றி எரிய போகின்றது. எனவே என்ன செய்யுங்க, தீப்பெட்டி எங்கையில் தான் இருக்குது. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். சரியா, தீப்பெட்டி எங்கில் தான் இருக்குது. அதனால் தயாராக இருங்க, இல்லையா? அன்புக்குரியவர்களே, உன்னதமான ஒரு சமயம். கடவுளுடைய விருப்பம், நீங்கள் எந்த நிலையில் ஆண்டவரை தேடி வந்தீர்களோ அதே நிலையில் திரும்பி போகக்கூடாது. அதுதான் கடவுளுடைய விருப்பம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்கள் எந்த மனநிலையோடு, எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில் இந்த ஆலயத்திற்குள், கடவுளுடைய சன்னிதானத்திற்குள் வந்தீர்களோ அதே நிலையில் நீங்கள் திரும்பி சென்றால் இந்த வருகைக்கான அர்த்தமே இல்லை. நான் தொடக்க உரையில் சொன்னது போல், வழக்கம் போல் பழக்க தோஷம், கடமைக்காக, கட்டாயத்தினால ஏதோ ஒரு வழியில் நான் வந்தேன், நான் திரும்பி போகிறேன். இல்லை, அது அல்ல. நான் வந்த விதம் வேறு, நான் திரும்பி செல்கின்ற விதம் வேறாக இருக்க வேண்டும். இருக்கும். அது எப்படி என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள் ஒரு சிலரை சந்திப்பதை விட 2 பேரை சந்திக்கிறார். இவர்கள் 12 ஒருவர் அல்ல, மாறாக ஏதோ 2 சீடர்களை சந்திக்கிறார். சந்திப்பு தவிர்க்க முடியாத ஒன்று. ஒரு மனிதன் பிறரை சந்திப்பது, கடவுள் மனிதனை சந்திப்பது, அல்லது நாம் கடவுளை சந்திப்பது தவிர்க்க முடியாத ஒன்று. இந்த சந்திப்பில் ஏற்படக்கூடிய பல மாற்றங்கள். முதலிலே நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டேன், எதற்காக நீங்கள் இந்த திருப்பலிக்கு வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், முதல் பதில், நான் ஆண்டவரை சந்திக்க வந்திருக்கிறேன். நான் ஆண்டவரை சந்திக்க வந்திருக்கிறேன். இது ஒரு சந்திப்பு. அப்படி என்றால் என்ன? இது ஒரு உறவு பரிமாற்றம். உறவு பரிமாற்றம். எனவே எனக்கும் அவருக்கும் இருக்கின்ற அந்த உறவை உறுதிப்படுத்துவதற்காக, அந்த உறவு எந்த அளவுக்கு உன்னதமானது, மேன்மையானது, அவசியமானது என்பதை உணர்ந்து கொள்வதற்காக. இந்த உலகத்தில் நம் எல்லோருக்கும் உறவுகள் உண்டு. ஆனால் எல்லா உறவுகளையும் நாம் அவசியமான உறவு என்று கருதுவது கிடையாது. எல்லோருக்கும் உறவுகள் உண்டு. ஆனால் எல்லா உறவுகளும் எல்லா நேரங்களிலும் நம்மோடு இருப்பதில்லை. எல்லா உறவுகளையும் நாம் மிகவும் தேவை, இந்த உறவு இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று நினைப்பதில்லை. ஏனென்றால் மனிதனுடைய மனநிலை இன்று யாருடைய துணையும் இல்லாமல் என்னால் வாழ முடியும். அதுதான் இன்றைய மனநிலை, இல்லையா? எனக்கு யாருடைய உதவியும் வேண்டாம், யாருடைய சப்போர்ட்டும் வேண்டாம், என்னால் வாழ முடியும். ஐ கேன் லிவ் பை மை செல்ஃப். ஐ டோன்ட் நீட் எனி ஒன். இதுதான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு வேண்டுமா தெரியாது, ஆனால் நீ எனக்கு வேண்டும் என்று சொல்கின்றார். நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு சொந்தம். எனவே அந்த ஒரு நிலையில் தான் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் எனக்கு வேண்டும், நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு உணர்வோடு 2 பேரை சந்திக்கிறார். அந்த 2 பேரில் ஒருவருடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது கிளியோஃபஸ். அவரை செல்லமாக கிளியோ என்று அழைப்பார்கள். கிளியோஃபஸ். மற்றொரு பெயர் கொடுக்கப்படவில்லை. அந்த பெயரை யார் முடிவு பண்ணோம்? அந்த ஒரு பெயர் இல்லாத ஒரு நபரை யாரை முடிவு பண்ணோம்? அப்போ என்னுடைய வாழ்க்கையில் என்னோட 2 பேர் பயணம் செய்கிறாங்க. ஒன்று நானாக இருக்கிறேன், என்னோடு மற்றொருவர் பயணம் செய்கின்றார். அந்த மற்றொருவர் யார் என்பதை யார் முடிவு செய்யணும்? நான் தான் முடிவு செய்யணும். பெயரில்லாத ஒரு நபர் என்னோடு பயணம் செய்கிறார், கண்ணுக்கு புலப்படாத ஒரு நபர் என்னோடு பயணம் செய்கிறார், அறிமுகமில்லாத ஒரு நபர் என்னோடு பயணம் செய்கிறார், என்னை அறிந்த ஒரு நபர் என்னோடு பயணம் செய்கிறார். ஆனால் நான் அறியாத ஒரு நபராக அவர் இருக்கிறார். எனவே அன்பானவர்களே, அதனால் தான் கடவுள் மிகவும் தெளிவாக சொல்கிறார், ஒருவர் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மற்றொரு பெயரும்
கொடுக்கப்படவில்லை என்றால் மற்றொருவர் யார் என்பதை நீ முடிவு செய். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையினுடைய தரம் எதை பொறுத்து இருக்கும் என்று சொன்னால், ஒன்று நான் யாரை பின்பற்றுகிறேன், மற்றொன்று என்னை யார் வழிநடத்துகிறார்கள். நான் சொல்லுறது புரியுதா? கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லைனா நான் பற்ற வைக்கிறது பாதியிலே அணைஞ்சிடும். சரியா? அப்படி வேண்டாம், கடைசி வரைக்கும் எரியணும். ஒன்று நான் யாரை பின்பற்றுகிறேன், மற்றொன்று என்னை யார் வழிநடத்துகிறார்கள். அதுதான். நான் யாரை வேண்டுமெனாலும் பின்பற்றலாம், ஆனால் எனக்கு முக்கியம் என்ன? என்னை யார் வழிநடத்துகிறார்கள். உங்கள் வாழ்க்கை யாருடைய கரங்களில் இருக்கிறதோ அந்த கரத்தை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்வின் தரமும் இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஆமென். முதல் கருத்து, உங்கள் வாழ்க்கை யாருடைய கரங்களில் இருக்கிறதோ அந்த கரத்தை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்வின் தரமும் இருக்கும். அப்போ முடிவு பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கை யாருடைய கரங்களில் இருக்கிறது? யார் உங்களை வழி நடத்துவது? இல்லையா? நீங்களா, உங்களை சார்ந்தவங்களா, உங்களுடைய உறவு முறைகளா, உங்களுடைய வரலாற்று பின்னணியா, குடும்ப பின்னணியா, சொந்த பந்தமா, ஆள் பலமா, பணபலமா, சொல் பலமா அல்லது தோல் பலமா? எது உங்களை, யாருடைய கரங்கள், எந்த கரங்கள் உங்களை வழிநடத்துகிறது? எனவே அந்த வகையில் என் மனதிலே இந்த சீடர்கள் அறிமுகமில்லாத ஒரு மனிதனை சந்திக்கிறார்கள். சந்தித்த பொழுது நாம் பார்க்கிறோம், அவர்கள் எத்தனை மைல்கள் தூரம் நடந்தார்கள் சொன்னால் 7 மைல்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல, நான் சரியாக பற்ற வைக்கிறேன். சரியா? 7 மைல்கள் நடந்து போகிறாங்க. 11 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. நமக்கு அந்த கிலோமீட்டருக்கு கணக்கெல்லாம் வேண்டாம். விவிலிய பார்வையில் 7 மைல்கள் நடந்து செல்கிறார்கள். அது மட்டும்தானா? கடைசியில் முடிவில் நமக்கு தெரிய வரும் அவர்கள் எத்தனை மைல்கள் நடந்து சென்றார்கள். இந்த 7 மைல்கள் நடந்து வருகின்ற பொழுது அன்பானே, எந்த மனநிலையோடு நடந்து வந்தார்கள்? நான் சொன்னேன், நீங்கள் எந்த மனநிலையோடு உள்ளே வந்தீங்களோ அதே மனநிலையை என்ன செய்யக்கூடாது? திரும்பி போகக்கூடாது. இந்த 2 சீடர்கள் 7 மைல்கள் நடந்து செல்கிறார்கள். எங்கிருந்து எங்கே வரை? எருசலேமிலிருந்து எமாவுஸ் என்ற ஒரு நகரம் வரை. இந்த 7 மைல்கள் என்று சொல்கின்ற பொழுது அன்பானே, அவர்கள் எந்த மனநிலையோடு நடந்து வருகிறார்கள் என்று சொன்னால், இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற ஒரு மனநிலை. இனி ஒன்றுமில்லை. அப்படி என்றால் அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் தொங்க விட்டார்கள். அந்த சிலுவையிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும் தொங்கவில்லை, அவர்கள் மீது கொண்டிருந்த எல்லா நம்பிக்கையும் அந்த சிலுவையிலேயே தொங்க விட்டு இவர்கள் நடந்து செல்கிறார்கள். எத்தனை பேர் இன்று இந்த ஆலயத்திலே உடைய வாழ்க்கையிலே எவ்வாறு இந்த 2 சீடர்கள் ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையில் தோற்று போய் இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை, எல்லாம் முடிந்து விட்டது, இனி நான் எப்படி வாழப்போகிறேன் என்று சொல்லி அந்த ஒரு மன விரக்தியோடு, மன உளைச்சலோடு, மன வேதனையோடு அல்லது பிரச்சனையோடு யாரெல்லாம் அந்த சிலுவையிலேயே என்னுடைய வாழ்க்கை இதுதான் என்று உங்களுடைய நம்பிக்கையை தொங்க விட்டு இந்த ஆலயத்திற்கு வந்தீர்களோ, நினைவு கூறுங்கள், நீங்கள் மீண்டும் அந்த சிலுவையில் இருக்கின்ற அந்த நம்பிக்கையை எடுத்து அந்த நம்பிக்கையின் வழியாக பயணம் செய்ய போகிறீர்கள். அப்போது எந்த மனிதனோடு அங்கே போகிறாங்க? அவங்க நம்பிக்கை எங்கே தொங்கிட்டு இருக்குது? எங்கே தொங்கிட்டு இருக்கு? சிலுவையில் தான் தொங்கிட்டு இருக்கு அவங்க நம்பிக்கை, அவங்க சொன்ன வார்த்தை. அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் யார் என்று அவளுக்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது அவளால் யார் என்று அவளால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை, அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். வழி நெடுங்கிலும் நீங்கள் எதை பற்றி விவாதித்து கொண்டிருக்கிறீர்கள்? இங்கே பாருங்க, பதில் கேள்வி கேட்குது. பதில் யாரு? சத்தமாக சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து. பதில் கேள்விக்கு வழக்கமாக வந்து கேள்வி தான் பதில் கேட்கும் இல்லையா? இங்கே பதில் கேள்வி கேட்குது. எதுக்காக? பதில் தெரியணும்னு சொல்லியா? இல்லை, நாம் கேட்குற கேள்வியை சரி செய்கிறாரு. நீ தப்பான ஒரு கேள்வி கேட்குற, நீ ஒரு தப்பான ஒரு கேள்வியை கேட்டுட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி போயிட்டு இருக்கிற, தப்பான பாதையில் நீ போயிட்டு இருந்துட்டு இதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நீ திரும்பி போயிட்டு இருக்கிற. அதனால் அவங்களால என்ன செய்ய முடியல. அந்த பதில் அவங்க பக்கத்தில் இருக்குது, ஆனால் இதுதான் எங்களுடைய பதில் எங்கள் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி தெரியாமல் கூட அவங்க என்ன செய்கிறாங்க? கேள்வி கேட்குறாங்க. இன்னைக்கு அது கேட்குறாங்க, உனக்கு தெரியாதா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரியாதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்டே அவரை பற்றி பேசுகிறாங்க. நினச்சி பாருங்கள், என்னை பற்றி என்கிட்ட பேசுகிறா எப்படி இருக்கும்? என்னை பற்றி என்கிட்ட பேசுகிறா, இல்லை உங்களை பற்றி உங்ககிட்ட யாராவது பேசுகிறா எப்படி இருக்கும்? நல்லது பேசுனா சந்தோஷம் வரும், கெட்டது பேசுனா கோபம் வரும் இல்லையா? அதென்ன இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்டே அவரை பற்றி பேசுகிறா, உனக்கு தெரியாதா?
என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாதா? அந்த நேரத்தில் ஒவ்வொன்றா தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க. அந்த ஆளை நாங்கள் நம்பணும், எல்லாத்தையும் அவருக்காக விட்டுட்டு வந்தோம், அவர் எல்லாத்தையும் மாற்றுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் கடைசியில் எங்களுக்கு மிஞ்சி இருந்தது என்ன தெரியுமா? ஏமாற்றம் மட்டும்தான், தோல்வி மட்டும்தான், இழப்பு மட்டும்தான், மன விரக்தி மட்டும்தான். கடைசியில் மன வேதனையில் முடிஞ்சிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அந்த ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அவங்களுக்கு தான் இந்த வார்த்தை, அவங்களுக்கு தான் இந்த 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 இறை வார்த்தை இல்லையா? எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இதுதான் என்று சொல்லி நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது, இழப்பதற்கோ அல்லது ஏற்பதற்கோ ஒன்றுமே கிடையாது என்று நினைப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை இறைவன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொடுக்க போகிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் நம்மையே தயாராக இருக்க வேண்டும் இல்லையா? பற்றி எரிய போகுது இல்லையா? நம்முடைய வயிறு அல்ல, நமது வீடு அல்ல, மன உள்ளம் பற்றி எரிய வேண்டும். பற்றி எறியவில்லையா? அந்த நேரத்தில் நண்பர்களே, அவர்கள் சொல்கிறார்கள், எல்லாவற்றையும் நாங்கள் இவர் மீது நம்பிக்கை கொண்டோம், ஆனால் நடந்தது என்ன? அவரை சிலுவையில் அறைந்தார்கள், நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறார், அடே முட்டாள்களே, அறிவில்களே, ஏண்டா நான் என்னடா சொன்னேன் வாழ்ந்த பொழுது, உங்களுக்கு தெரியாதா? என்னுடைய மூதாதை தகப்பன் தாவீது எழுதி வைத்தானே, முதல் வாசத்தில் நம்ம வாசிக்கப்பட்டோம். தாவீது கண்டான், கனவு கண்டான் என்ன? நான் கடவுளுடைய மாட்சிமையை கண்டேன் என்று சொன்னான் தாவீது. கடவுளுடைய மாட்சிமையை கண்டேன், அவர் அரியணையில் வீற்றிருப்பதை நான் கண்டேன், எனவே அதில் நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன் என்று தாவீது சொன்னான். இன்னைக்கு உண்மையிலேயே இந்த இறை வார்த்தை, இந்த பிரசங்கத்தை வைக்க வேண்டியது நான் கிடையாது, பிரதர் தான் வைக்கணும். புரியுதா? பூசைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் சொன்னேன், இன்னவோ தெரியல, நான் சொன்னேன் நான் பிரசங்கம் வைக்கிறேன், சாயந்தரம் நம்ம பார்த்துக்கலாம், ஏன்னா கொஞ்சம் பற்ற வைக்கிறது கொஞ்சம் இருக்குது, என்கிட்ட ஒரு வேலை கொடுத்துருக்காரு, அது கொஞ்சம் சரியாக கொஞ்சம் பண்ணிட்டுன்னு சொன்னால் நல்லா இருக்கும், நான் பற்ற வச்சுறேன், அதன் பிறகு அவங்க பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி தான் கடைசி அந்த சொல்லுது, அந்த என்ன பிரதருக்கு தெரியும், அந்த கோயிலுடைய படி அந்த வாசப்படியில் தான் சொன்னேன், ஏய் முகப்பில் நான் பிரசங்கம் இறை வார்த்தையை நான் போதிக்கிறேன், நீ பார்த்துக்கலாம் அன்பர்களே. இதுதான் நாம் பார்க்குறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அவர்களை சந்திக்கிறார், அவர்களால் யார் என்று அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு ஒருவர் பயணம் செய்து கொண்டு தான் இருக்கிறார் எல்லா நிலைகளிலும். ஆனால் நாம் தான் யார் என்று அடையாளம் கண்டு கொள்ள முடியாமல் எனக்கென்று யாருமில்லை என்று மன சோர்வும் மன விரக்தியும் மன தொய்வும் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் பார்க்கிறோம், தாவீது கண்ட காட்சி, என் தகப்பன் தாவீது கண்டான் நான் அரியணையில் வீட்டு இருப்பதை, எனவே நான் மகிழ்ச்சி அடைந்தேன், பேரு இன்பம் கொண்டேன். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அட முட்டாள்களை, நான் சொன்னேனே வாழ்ந்த பொழுது, நான் கல்லறையுடைய கருவறைக்கு நான் செல்வேன், 3 நாள் இருப்பேன், 3ஆம் நாள் மீண்டும் வருவேன்னு சொல்லி சொன்னேன்னு. அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரைக்கும் உங்களால் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருக்க முடியாதா? அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டாங்க, பெட்டியை கட்டிட்டு கிளம்பிட்டானுங்க, இனி நமக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி எருசலேமை மட்டும் வெளியேறிட்டாங்க. இதுதாங்க நம்ம பிரச்சனை, இதுதான் இன்னைக்கு நம்ம பிரச்சனை. பொறுமையாக காத்திருக்கக்கூடிய அந்த மனசு கிடையாது. அவர் சொன்னார் இல்லையா, நான் 3ஆம் நாள் திரும்பி வருவேன், 3ஆம் நாள் மீண்டும் வருவேன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ அது வரைக்கும் பார்த்துருந்து அப்படி வரலன்னு சொன்னால், இந்த ஆளை நான் நம்பணும், செய்வார்னு சொல்லி எதிர்பார்த்தோம், நமக்கு மீட்பு கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், வாழ்வு கிடைக்கும், பிரச்சனை தீரும், கஷ்டம் தீரும், கண்ணீர் தீரும், கவலை தீரும், எல்லாம் தீரும், ஒரு புதிய ஒரு வழி பிறக்குன்னு சொல்லி, தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொன்ன மாதிரி ஒரு வழி பிறக்குன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துருந்தோமே. அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கலாமா இல்லையா? இல்லை, நம்பிக்கை இருந்துச்சு, ஆனால் அந்த நம்பிக்கையில் என்ன இல்லை, பொறுமை இல்லை. நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதாதுங்க, பொறுமை வேணும். அந்த நம்பிக்கைக்கு மேலானது அந்த பொறுமை தான். கடவுளுக்கு தெரியும் எதை எந்த நேரத்தில் அவர் என்றால் அவர் வாக்குத்தத்தத்தின் தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன். தான் கொடுத்த வாக்குறுதியில் அவர் எப்பவுமே என்ன செய்ய மாட்டார், மாற மாட்டாருன்னு சொல்லி நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நான் கேட்டேன், நான் எதிர்பார்த்தேன், நடக்கும்னு நினச்சேன், ஆனால் காத்திரு. மண்ணின் கருவறையில் நான் 3 நாள் காத்திருக்கலையா பொறுமையோட? ஐயோ என்னால் முடியலன்னு சொல்லி வெளியே எந்திரிச்சியா நான் வந்தேன்? இல்லையே, அந்த 3 நாள் முடியும் வரை. அப்போது அன்றைக்கு அந்த சீடர்கள் செய்த முதல் தவறு என்ன தெரியுமா? நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு. அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள், ஆனால் அந்த நம்பிக்கையில் என்ன இல்லை சத்தமாக சொல்லுங்கள், பொறுமை இல்லை. இன்றைக்கி பல விஷயங்கள் நம்முடைய கையை விட்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பல ஆசீர்வாதங்கள் நம்முடைய கையை விட்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஐயோ என்கிட்ட நம்பிக்கை இல்லாதனால என் ஆசீர்வாதம் என் கை விட்டு போகலை. நம்மகிட்ட என்ன இல்லை? ஆமாம், பொறுமை கலந்த நம்பிக்கை இல்லை. அந்த பொறுமை இல்லாதனால தான் அவங்க எல்லாத்தையும் எழுந்து போச்சுன்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அறிவெளிகளே, முட்டாள்களே, என்னை பற்றி எழுதுவி அனைத்து எடுத்து சொல்கிறார். மொய்சன் தொடங்கி என்னை பற்றி எதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ கூட அவங்களால என்ன செய்யலை,
புரிஞ்சிக்க முடியல. இப்போ ரெண்டாவது கருத்து, ரொம்ப முக்கியமான கருத்து. முதல்ல தன்னை வெளிப்படுத்துகிறார், அவங்களை வந்து அவளை சந்திக்கிறார். ஏன்னா மனவிரக்தியோடு அவங்க போகிறாங்க, 7 மைல் தூரம் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அந்த பயணத்தில் நம்ம பார்க்குறோம், தன்னை யார் என்பதை வெளிப்படுத்தி கூட அவர்களால் உணர முடியவில்லை, கண்டுகொள்ள இவர் ஆண்டவர் தான் என்று உணர முடியவில்லை. அந்த நேரத்தில் அன்பார்களே, அவர் சொன்ன வார்த்தைகள், நான் சொன்னபடியே நகர்ந்தவை என்ன? நான் கையளிக்கப்பட்டேன், நான் கையளிக்கப்பட்டேன். இந்த ஒரு வார்த்தை தான் எதற்காக நான் இந்த ஆலயத்திற்கு வந்தேன். முதலிலே ஆண்டவரை சந்திப்பதற்காக. சந்தித்து நான் என்ன செய்ய போகிறேன்? இதுதான் செய்யணும், நீங்களும் நானும் இதான் செய்யணும். இது செய்தால் போதும். நமது வாழ்க்கையை ஆசீர்வாதம் நிறைந்த, நிறைவான ஆசீர்வாதம், குறைவற்ற ஆசீர்வாதம், செழிப்பான ஆசீர்வாதம் நிறைந்தாக இருக்க வேண்டும். என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் சொல்றார், இந்த மண்ணுலகிலே நான் வாழ்ந்த பொழுது உன்னுடைய பாவத்திற்காக, உன்னுடைய தீச்செயலுக்காக, உன்னுடைய அக்கிரமங்களுக்காக, உன்னுடைய எல்லா விதமான அறிவிற்கத்தக்க வழிமுறைகளுக்காக நான் என்னையே கையளித்தேன். அப்போ அவர் என்ன சொல்றாரு? தான் கையளிக்கப்பட்ட அந்த விதத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? யாரிடம் கையளித்தது? யூதாஸ். இங்கே பாருங்க, யார்கிட்ட வந்து அவருடைய வாழ்க்கை கை மாறிட்டே போகுது. யூதாஸ் யார்கிட்ட வந்து கையளிக்கிறான்? தலைமை சங்க குருக்களிடம், தலைமை சங்கத்தாரிடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கையளிக்கிறார். கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஒரு முக்கியமான ஒரு நேரம், யூதாஸ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை எடுத்து தலைமை சங்கத்தாரிடம் கையளிக்கிறார். தலைமை சங்கத்தார் ஆண்டவருடைய வார்த்தையை, அவருடைய வாழ்க்கை எடுத்து யார்கிட்ட வந்து கை எடுக்கிறாங்க? யார்கிட்ட கொண்டு? கைப்பாஸ் என்பவரிடம் கை எடுக்கிறார். கைப்பாஸ் யார்கிட்ட கொடுக்குறாரு? பிலாத்தியிடம் கொடுக்குறார். பிலாத்து யார்கிட்ட கொடுக்குறாரு? ஏரோதுகிட்ட கொடுக்குறார். ஏரோது யார்கிட்ட கொடுக்குறாரு? சிலுவை மரணத்துக்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை எத்தனை பேர்கிட்ட கை மாறி இருக்கு பார்த்தீங்களா? நான் சொல்லுது புரியுதா? ரொம்ப முக்கியம். அப்போ பிலாத்தினுடைய கைக்கு போகுது, பிலாத்தினுடைய யூதாஸ் காரியத்துடைய கைக்கு போகுது. அவருடைய கையிலிருந்து தலைமை சங்கத்தார், தலைமை சங்கத்தாரிலிருந்து கயபாஸ், கயபாசிலிருந்து பிலாத்து, பிலாத்துக்கிட்ட இருந்து ஏரோது, ஏரோதுகிட்ட இருந்து யார்கிட்ட போகுது? சிலுவை மரணத்துக்கு போகுது. அன்பாந்தலே, அங்கு தான் நாம் பார்க்கிறோம் மாற்றம். நம்முடைய வாழ்க்கை எதற்காக நான் வந்தேன் என்று சொன்னால், எதற்காக நான் அழைத்து கொண்டேன்? நான் ஆண்டவரை சந்தித்து கையளிப்பதற்காக. ஹேண்டிங் ஓவர். அவருடைய வாழ்க்கை கடைசியில் யார்கிட்ட போய் சேருன்னு சொல்றது நம்ம பார்க்குறோம். பதிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை பற்றி தான் சொல்கிறேன். நான் ஒவ்வொருடமும் நான் கையளிக்கப்பட்டேன், என்னை காட்டி கொடுக்கப்பட்டவன் கையளிக்கப்பட்டேன், என்னை தீர்ப்பிடப்பட்டவன் கையளிக்கப்பட்டேன். இல்லையா? ஒவ்வொருடமும் கையளிக்கப்பட்டேன். ஒவ்வொருடைய கையிலையும் போச்சு. ஒவ்வொரு இடத்திலும் வேதனை, ஒவ்வொரு இடத்திலும் மனத்துயர், கசப்பு, மீறாத துயர், பாடுகள், இது எல்லாத்தையும் கை மாறி தானே போச்சு. அப்போ நான் சொல்லலையே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலையே. இல்லை, கடைசியில் அந்த சிலுவை மரணத்தை நான் கையளிக்கப்பட்ட பொழுது, ஜஸ்ட் லிசன் பீப்புள், லிசன் டு மீ, கொஞ்சம் கவனிங்க. அந்த சிலுவை மரத்தில் கையளிக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசியா அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க என்னுடைய வாழ்க்கையை வந்து மாறி எனக்கு வந்து கையளிச்சிங்க, ஆனால் கடைசியில் என்னுடைய வாழ்க்கையை நானாக விரும்பி தந்தையாக தேவனை பார்த்து நான் ஒரு வார்த்தை சொன்னேன், தந்தாய் உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ இங்கே நீங்கள் வந்து மனுஷன் ஒரு கையிலேருந்து இன்னொரு கையை மாறிட்டு கொண்டு போய் போகலாம். ஆனால் கடைசியில் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்பி அறிந்து தெரிந்து தன்னுடைய உயிரை நம்முடைய மீட்புக்காக தந்தையாக தேவனிடம், தந்தையே உமது கரங்களில் என்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி தலை சாய்த்து உயிர் துறந்தார் என்று சொல்லி வந்திருக்கும். முக்கியமான வார்த்தை. அப்போது தான் விரும்பிதான் கையளித்தார், தந்தையிடம் கையளித்தார். எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி, தந்தாய் உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை நமக்காக தந்தையாக தேவனிடம் சொல்லி என்ன சொன்னாரு? கையெழுத்து என்ன சொன்னாரு? இங்கே பாருங்க, உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். ஏதுங்க கொஞ்ச நேரத்துக்கு தான், ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரைக்கும் தான். ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன செய்வேன்? திரும்பி நான் எடுத்துக்குவேன். அதான் உண்மை. ஒரு சிறிது இடைவெளி தான். மரணம் என்பது ஒரு இடைக்கால தடை இல்லையா? இந்த சொல்லுது, இந்த டிவிலெலாம் போடுவோம் தெரியுமாக்கா, ஏதாவது ஒரு சீரியல் போயிட்டு இருக்கோம், ஒரு போடுவான் கமர்ஷியல் பிரேக்குன்னு போடுவான். என்ன போடுவான்? கமர்ஷியல் பிரேக். நம்முடைய வாழ்க்கையில் மரணம் என்பது ஒரு கமர்ஷியல் பிரேக் தான். அதன் பிறகு நிச்சயம் தொடரும். அதுதான் ஆண்டவர் செஞ்சார். ஒரு கமர்ஷியல் பிரேக் கொடுத்தாரு. ஒரு 3 நாள் தந்தையாக தேவனிடம், தந்தாய் உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் அப்படின்னாக்கா, இது யூதாஸ் ஒப்படைக்கலை, பிலாத்து ஒப்படைக்கலை, தலைமை குருக்கள் ஒப்படைக்கலை, இல்லது வந்து ஏரோது ஒப்படைக்கலை, நான் ஒப்படைக்கிறேன். இட்ஸ் மைன், இட்ஸ் மீ. நான் ஒப்படைக்கிறேன். விரும்பி அறிந்து தெளிந்து என்னுடைய மக்களுடைய மீட்புக்காக, வாழ்வுக்காக, முடிவில்லா வாழ்வுக்காக நான் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரியில் நம்ம பார்க்குறோம். தந்தாய்
உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி சிரம் சாய்த்து உயிர் துறந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கும் நம்மளுடைய மரணத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசத்தை சொல்கிறேன் பாருங்க. மனுஷன் ஒருத்தன் சாகிறான்னு சொன்னாக்கா செத்த பிறகு தான் தலை சாயும். டெஸ்ட் பண்ணால் போய் செக் பண்ணிக்கங்க. செத்த பிறகு தான் தலை சாயும். நாம் இறந்த பிறகு தான் என்ன செய்யும்? மனுஷன் இறந்த பிறகு தான் தலை சாயும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஒருவருடைய மரணம் மட்டும்தான் அவர் சிரம் தாய்த்து உயிர் துறந்தார். அப்படி என்ன சொன்னார்? மரணம் அந்த நேரத்தில் கூட அவர் மேலே எந்த விதமான அதிகாரம் அவருக்கு கிடையாது. அவர் சிரம் சாய்த்து உயிர் துறந்தார். மறந்துடாதீங்க, ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை. அப்படி என்றால் என்ன? தான் விரும்பி, தானாக விரும்பி கொடுத்தது, தானாக விரும்பி ஏற்றுக்கொண்டது. அவர் சிரம் சாய்த்த பிறகுதான் உயிர் துறந்தார். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. நாம் உயிர் துறந்த பிறகு என்ன செய்யும்? தலை சாய்ந்து விடும். எனவே இதை தான் வழியில் எல்லாத்தையும் சொல்லிட்டு வராரு. அப்போ கூட அவங்களுக்கு புரியல. இதான் ஆண்டவர் என்று சொல்லி அப்போ கூட அவங்களுக்கு என்ன செய்யல, புரிந்து கொள்ள முடியவில்லை. இறுதியாக அவர் அந்த மாலை நேரம் வந்து விட்டது. அவர்களை கடந்து செல்வது போன்று கடந்து செல்ல பார்க்கிறார். அந்த கடந்து செல்லும் பொழுது அந்த சீடர்கள் சொல்கிறார்கள், மாலை நேரம் ஆகிவிட்டது. ஏன்னு சொன்னாக்கா இந்த பயணத்தை பாருங்கள், இந்த 7 கிலோமீட்டரு இவங்க எப்படி பயணம் செஞ்சாங்க? நீங்கள் அந்த இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது எந்த மனையிலே வந்தீங்க? இந்த 7 கிலோமீட்டர், எத்தனை கிலோமீட்டர் தூரத்துலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். இந்த 7 கிலோமீட்டர் என்னது? மன விரக்தி, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி ஒன்றுமே கிடையாது. அது உடல் நோயாக இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை தோல்வியாக இருக்கலாம். எந்த ஒரு தீர்வியாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு தொய்வுற்ற ஒரு மனநிலையோடு எல்லாம் முடிந்து விட்டது, இனி ஒன்றுமில்லை இழப்பதற்கு என்று அந்த மனநிலையோடு நிச்சயலாம். இவர்கள் அந்த 7 கிலோமீட்டர் இருளில் பயணம் செய்தார்கள். உங்களில் பலர் அந்த இருளில் பயணம் செய்து இதோ இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது நீங்கள் அந்த ஒளியை காணப்போகிறீர்கள். பற்றி வைக்க போகிறேன், சரியா? அந்த ஒளியை காணப்போகிறீர்கள். 7 கிலோமீட்டர் செய்கிறாங்க, அந்த இருளில் பயணம் செய்கிறாங்க. ஏன்? அந்த நாளை நம்பணும், நாங்கள் முழுசாக நம்பணும். அவர் மூலமாக தான் நமக்கு எல்லாம் உண்டு சொல்லி. என்னுடைய நண்பர்கள் ஒரு சிலர் சொன்னாங்க, அவரை போய் பார்த்தோம், கல்லறையில் அவர் கிடையாது. சீடர்கள் சொன்னாங்க, அவர் எங்கே இருக்கான்னு சொல்லி தெரியாது. இப்படி அவரை நம்பி 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 எத்தனை பேர் அன்பாந்தலை பிறரை நம்பி பிறரை நம்பி பிறரை நம்பி இன்றைக்கி மோசம் போய் உட்காந்துட்டு இருக்கலாம். குடும்பத்தாரை நம்பி, சொந்த பந்தனை நம்பி, அல்லது ஊர்க்காரை நம்பி, உறவுக்காரனை நம்பி மோசம் போய் உட்காந்துட்டு இருக்கலாம். அவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்கின்றார், உங்களுடைய நம்பிக்கை ஒரு பொழுதும் வீண் போகாது. எனவே மனம் சோர்ந்து விடாதீர்கள், தளர்ந்து விடாதீர்கள். என்றால் நம்பிக்கையினுடைய நட்சத்திரமாக நான் மரணத்தை வென்று நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் நான் வாழும் கடவுள், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கடவுள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த நேரத்தில் சொல்லுங்க, மாலை நேரம் ஆகிவிட்டது, வாங்க எங்களோட தங்கும் ஆண்டவரே. அப்போ முதல்ல என்ன செய்யறோம்? முதல்ல ஆண்டவரை தேடினாங்க. இரண்டாவது, ஆண்டவருடைய திருக்கரங்களில் நான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறேன். விருப்பத்தோடு என்னுடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கணும். உங்கள் ஒவ்வொருவரையும், உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய சொந்த பந்தங்களை ஒப்புக் கொடுங்கள். எதற்காக ஆலயத்திற்கு வந்தேன்? 3 காரணங்கள். 1, கடவுளை தேட, சந்திப்பதற்காக. இரண்டாவதாக, அவரை சந்தித்து என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க போகிறேன். மூன்றாவதாக, அவர் என்ன செய்வார்? அவர் என்ன செஞ்சார்? போறாரு, அவரோடு எங்களோட தங்கும் ஆண்டவரே என்று சொன்ன உடனே அவர் அங்கே சென்று அப்பத்தை எடுத்து, மீண்டுமாக அப்பத்தை எடுத்து, தான் கல்வாரியில் செய்கிற இல்லையா அப்பத்தை எடுத்து இறை புகழ்ச்சி கூறி உயர்த்தி பிடித்து நன்றி சொல்லி இறை புகழ்ச்சி கூறி, தந்தாய் எல்லாவற்றுக்கும் நன்றி அப்பா, மண்ணின் கருவுக்காக நன்றி, அந்த மண்ணிலிருந்து என்னை உயிர்த்ததற்காக நன்றி என்று சொல்லி நன்றி சொல்லி அதை பிட்டு சிலுவையில் தான் உடைந்ததை அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். அதை பிட்டு எப்படி கொடுக்கிறாரு? எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்றார். எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லும் பொழுது என்ன செய்யுது? அவருடைய தழும்புகள் தெரிகின்றன, அவருடைய தழும்புகள் தெரிகின்றன. பார்க்கிறார்கள், இதுதான் அல்லவா சிலுவையில் காயப்படுத்தப்பட்ட என்னுடைய பாவத்தினால், என்னுடைய துரோகத்தினால், என்னுடைய அருவருக்கத்தக்க அவமானத்துக்குரிய செயலால் காயப்பட்ட கரங்கள் இதுதானே, ஆணைகளால் துளைக்கப்பட்ட கருங்கள் என்று சொல்லி அவர்கள் அப்பத்தை மட்டும் பார்க்கவில்லை, அந்த அப்பத்தோடு சேர்ந்திருந்த அந்த தழும்புகளையும் பார்த்தார்கள். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன, அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன. அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டார்கள், இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள். பார்த்தீங்களா? 7 கிலோமீட்டர் நடக்கணும், ஆண்டுடைய ஆசீர்வாதம் நடக்கணும். கிடைக்கணும். எத்தனை கிலோமீட்டர் நடக்கணும்? 7 மைல் தூரம் நடக்கணும் இல்லையா? 7 மைல் தான் நடந்தாங்களா? இல்லை. எனவே ஆண்டவரை கண்டு கொண்டார்கள். கண்டு கொண்ட உடனே அன்பானே நாம் பார்க்கிறோம், ஒரு அற்புதமான ஒரு புதுமை அங்கே தான் நடக்கிறது. அவர்கள் கண்டு கொண்டார்கள், இவர்தான் உயிர்த்த கிறிஸ்து என்று சொல்லி கண்டு கொண்ட உடனேயே அவர் அவரிடமிருந்து அகன்று போனார், மாயமாய் போனார் இல்லையா? அப்படி தெரியாமல் வந்தார், தெரியாமல் போயிட்டே இருந்துட்டார். அதுதான் ஆண்டவருடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கிற விதத்தில் எப்படி வருவார், என்ன செய்வார்னு சொல்லி தெரியாது. ஆனால் வர வேண்டிய வரத்தில் அவர் செய்ய வேண்டியதை சரியாக செய்துவிட்டு செல்வார். எப்பொழுது நாம் அவரை கண்டு கொண்டால் அவரை தேடுங்க, அவரை சந்தியுங்க, அவரிடம் ஒப்பு கொடுங்க.
அவருடைய ஒப்பு கொடுங்கள். அவர் எடுத்து தன்னுடைய கரங்கள் எடுத்து ஆசீர்வதித்து இறை புகழ்ச்சி கூறி பிட்டு தம் சீடர்கள் கழித்து கூறியதாவது இல்லையா, அவர் பழுகி பெருக செய்வார், பழுகி பெருக செய்வார். அதன் பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க? விவிலியம் சொல்லுது அவர்கள் 7 கிலோமீட்டர் வந்து 7 மைல் நடந்து வந்தார்கள். இல்லை, 14 மைல் நடந்தாங்க. எத்தனை மைல்? 14 மைல். உடனடியாக தாங்கள் எங்கிருந்து திரும்பி வந்தார்களோ, எங்கே எருசலேமிலிருந்து திரும்பி வந்தார்களோ அதே எருசலேமுக்கு மீண்டுமாக 7 மைல்கள் தூரம் ஆசீர்வாதம், இருளில் நடந்து வந்த இந்த மக்கள் திரும்பி ஆசீர்வாதத்தோடு ஒளியில் அவர்கள் பயணம் செய்து மீண்டுமாக 7 மைல்கள் தூரம் நடந்தாங்க. அப்போ மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் நடந்து போனாங்க? எத்தனை மைல்கள்? 14 மைல்கள். அதனாலே 14 மைல்கள். அந்த நேரத்தில் சொன்னாங்க, அவர் வழியில் நம்மோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்ட பொழுது நமது உள்ளம் பற்றி எரியவில்லையா? அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் என்ன செய்யல, ஒரு கற்பனையாக நம்ம பார்க்கிறோம். திருவெளிப்பாட்டிலே 1:18 வீட்டில் போய் வாசிங்க. எவ்வாறாக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்க முடியும்? சாத்தானை சந்தித்து கேட்கிறார். சாத்தானுடைய கையில் இருக்குது, என்ன இருக்குது? ஒரு சில சாவிகள் இருக்குது. ஆண்டவர் வந்து இந்த சாத்தானை பார்த்து கேட்கிறாரு, இந்த சாவி என்ன சாவி? இது மரணத்தின் சாவி, அது என்கிட்ட கொடு. அது யார்கிட்ட கொடு? என்கிட்ட கொடு. என்னக்கா இனி இந்த சாவி உங்ககிட்ட இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்? நான் மரணத்தை ஏற்கனவே வென்றுட்டேன். இந்த மரணத்தின் சாவி இனி உனக்கு சொந்தம் கிடையாது, இது எனக்கு சொந்தம். ஏன்னால் மரணத்தை நான் வென்று விட்டேன். அதன் பிறகு இது என்ன சாவி? இது நரகத்தின் சாவி. இந்த நரகத்தின் சாவி என்கிட்ட கொடு. ஏன்னா இனி நரகத்தினுடைய அதிகாரம் யார்கிட்ட கிடையாது, உங்ககிட்ட கிடையாது. அந்த நரகத்தினுடைய சாவியும் என்கிட்ட கொடு, என்கிட்ட கொடு. இது இனி என்கிட்ட தான் இருக்குது. அதன் பிறகு இது என்ன சாவி? இது இறுதி தீர்ப்பின் சாவி. அதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, அதையும் என்கிட்ட கொடு. என்றால் நான் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கிவிட்டேன். அந்த தீர்ப்பு, இறுதி தீர்ப்பினுடைய சாவியும் என்கிட்ட கொடு. ஏற்கனவே கடவுள்கிட்ட என்ன இருக்குது? மோட்சத்தின் திறவுகோல் அவர்கிட்ட இருக்குது. அப்போ இன்னைக்கு மரணத்தின் சாவி திறவுகோல், பாதாளத்தின் திறவுகோல், இறுதி தீர்ப்பின் திறவுகோல், விண்ணகத்தின் திறவுகோல், எல்லாமே ஒரே திறவுகோல். அது யார் தெரியுமா? உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஆமென், அல்லேலூயா. அந்த ஒரு சாவி தான் இன்னைக்கு கடவுள் உங்ககிட்ட கொடுக்குறார். நமது உள்ளத்தை உங்களை திறக்கக்கூடிய ஒரே ஒரு சாவி. அது மரணமாக இருந்தாலும் சரி, பாதாளமாக இருந்தாலும் சரி, நரகமாக இருந்தாலும் சரி, அல்லது விண்ணகமாக இருந்தாலும் சரி, விண்ணகத்தின் திறவுகோல். அந்த அந்த ஒரு திறவுகோல், ஒரு சாவி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். நம்புங்கள், ஒப்புக்கொடுங்கள். ஹேண்ட் ஓவர், டோன்ட் ஹெசிடேட். உங்களுடைய துன்பமா ஒப்புக்கொடுங்க, உங்கள் பிரச்சனையா ஒப்புக்கொடுங்க, உங்களுடைய தீராத வியாதியா ஒப்புக்கொடுங்க, கடன் தொல்லையா ஒப்புக்கொடுங்க, எதுவாக இருந்தாலும் சரி, மன உளைச்சலாம் ஒப்புக்கொடுங்க, அல்லது தூக்கமின்மையா ஒப்புக்கொடுங்க, எதுவாக இருந்தாலும் சரி ஒப்புக்கொடுங்கள், ஒப்புக்கொடுங்கள், மனதார ஒப்புக்கொடுங்க. இன்னைக்கு இந்த பழக்கம் கிறிஸ்துவ மதங்கிறது கிடையாது. ஐ கேன் மேனேஜ், ஐ கேன் மேனேஜ், ஐ கேன் டூ இட், ஐ எம் ஏபிள், ஐ எம் ஏபிள், ஐ எம் ஏபிள்னு சொல்லி என்னால் முடியும், என்னால் முடியும். ஒன்றும் முடியாது. நான் உண்மையை சொல்கிறேன், ஒன்றும் முடியாது. நீ என்னதான் முயற்சி செஞ்சாலும் சரி, அவருடைய துணை இல்லாமல் ஒன்றும் நடக்காது. என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் அனுபவம் அசையாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? நாம நினைக்கலாம் என்னால் முடியும், நான் பார்த்துக்கிடுவேன், ஐ கேன் டூ இட், ஐ கேன் ஜஸ்ட், ஐ எம் கேப்பபிள் ஆஃப் எவ்ரிதிங். நத்திங், நத்திங். என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டன. இன்று இறைவன் உங்களுடைய கண்களை திறந்திருக்கிறார். அவர் சொல்வதெல்லாம் தேடுங்கள், என்னை தேடுங்கள், என்னை சந்தியுங்கள், ஒப்புக்கொடுங்கள், நான் ஆசீர்வதித்து பழுகி பெருக செய்வேன். இதுவரை நீங்கள் இருளில் வாழ்ந்தது போதும். எந்த மனநிலையோடு என்னை தேடி வந்தீர்களோ அதே மனநிலையோடு நீங்கள் திரும்பி செல்ல கூடாது. ஆசீர்வாதத்தின் மக்களாக, ஒளியின் மக்களாக, உயிர்ப்பின் மக்களாக, உயிர்ப்பின் சமூகமாக, உயிர்ப்பின் குடும்பங்களாக நீங்கள் வாழ வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. ஏனென்றால் அந்த திறவுகோல் நானாக தான் இருக்கிறேன், வாழ்வின் திறவுகோல் நானாக தான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்ற வைத்து விட்டார். இனி அது அணையாமல் காப்பது உங்களுடைய கடமை. பற்ற வைத்த நெருப்பு அணையாமல் காக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதான் சொல்கிறேன், இனி வாழ்வதும் வீழ்வதும் உங்கள் கையில், என் கையில் தான் இருக்கிறது. இனி வாழ்வதும் வீழ்வதும் உங்கள் கையிலும் என் கையிலும் தான் இருக்கிறது. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம்.
அன்புக்குள்ளே, இதோ இந்த நேரம் ஒரு கையளிக்க வேண்டிய ஒரு நேரம். தீராத ஒன்றாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை இந்த நேரத்தில் இந்த பலிப்பீடத்தில் கையளிங்கள், ஒப்புக்கொடுங்கள், கையளித்து ஜெபியுங்கள். இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது உள்ளத்திலே ஏற்றிய அந்த அணையா விளக்கு பற்றி எரிகிறது. எதற்காக? நமக்கு வழிகாட்ட, நம்மை வாழ வைக்க, நம்மை குணப்படுத்த, நமது ஆசிரியர் நிரப்ப. எனவே நம்மை முழுமையாக இந்த பலிப்பீடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினராகிய நாங்கள் அனைவரும் அச்சங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் கடவுள் இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள் என துணிவுடன் எடுத்துரைத்த பேதுருவை போல் உயிர்ப்பின் உயிருள்ள சாட்சிகளாகவும் துடிப்புள்ள திரு அவையாகவும் வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று தர வல்லவரான உயிர்த்த இயேசு உலகின் தலைவர்கள் அனைவரையும் பகைமை, வன்மம், வெறுப்பு போன்ற பாதாளங்களிலிருந்து தூக்கிவிட்டு போர்களில் அனைத்து விதமான நெருக்கடிகளிலிருந்து இந்த உலகு விடுதலை பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை என்கிற முதல் வாசகம் இயேசுவுக்கு மட்டுமல்லாது எங்களுக்கும் பொருந்தும் என்பதை உணர்ந்து மன்றாடுகிறோம். எங்கள் குடும்பங்களிலும் அன்பியங்களிலும் பங்குகளிலும் இருந்து மரித்து போன அனைவர் மீதும் உலகின் பல்வேறு இடங்களில் நடந்து வருகிற போர்களாலும் தாக்குதல்களாலும் உயிரிழக்க நேரிடும் அனைவரின் மீதும் உமது உயிர்ப்பின் வல்லமை தங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகின்ற உம்முடைய மக்களாகிய நாங்கள் இந்த வாரம் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் எங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்டவில்லை பொன்னும் வெள்ளியும் அல்ல, மாசு மாறுபற்ற கிறிஸ்துவின் உயிர் மதிப்புள்ள இரத்தம் என்கிற உண்மையை உணர்வதுகளாய் யாருக்கும் விலை போகாமல் எந்தவிதமான கவர்ச்சிக்கும் மதிமயக்கத்திற்கும் இடம் தராமல் மதச்சார்பற்ற மனிதாபிமானமிக்க சமூக நீதியை நிலைநாட்டிய தலைவர்களாய் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்மளுடைய தனிப்பட்ட இங்கு கூடியுள்ள நாங்கள் அனைவரும் இறை திட்டத்தையும் இறைவனின் வல்ல செயல்களையும் உணர இயலாத மந்த உள்ளத்தினராக இல்லாமல் இறை வார்த்தையையும் திரு அப்பமும் விடப்படுகிற திருப்பலியில் உம்மை முழுமையாக கண்டுணரவும் எம்மோடு தங்கும் என வேண்டி உம்மை எப்போதும் எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாழ எங்களை கண்டுணர்ந்து உண்மையை பிறரோடு பகிர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்மளுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் பரமத்தந்தை இறைவா, எல்லாம் முடிந்து விட்டது என்று உடைந்து போய் 7 மைல்கள் தூரம் பயணம் செய்த அவர்களுக்கு நீர் யார் என்பதை முழுமையாக வெளிப்படுத்தி விடுதலை வாழ்வை கொடுத்து உடைந்து போன உள்ளத்திற்கு உறுதியான நம்பிக்கையை கொடுத்து மீண்டும் 7 மைல்கள் தூரம் அவர்கள் நடந்து சென்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த நம்பிக்கையை பறைசாற்ற அவர்களை தெரிந்து கொண்டீரே. இங்கு யாரெல்லாம் உடைந்த உள்ளத்தோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்ற மனநிலையோடு உமது பிரசன்னத்திலே நின்று கொண்டு ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் நீர் நம்மை தொட்டு ஆசீர்வதித்தருளும் அப்பா. எங்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம சுகத்தை தாரும். நம்முடைய வாழ்க்கையில் இனி எதை நாங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று நினைக்கிறோமோ அதை நீர் கொடுக்க வல்லவர் என்பதை உணர்ந்து எங்களையும் முழுமையாக இந்த உன்னதமான பலிப்பீடத்திலே கையளித்து ஜெபிக்கின்றோம் அப்பா. எங்களையும் எங்களை சார்ந்த எல்லோரையும் உமது திருக்கரங்களால் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி எங்களுக்கு வாழ்வின் ஊற்றாக
விண்ணகத்தின் திறவுகோராக நீர் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து வாழ்ந்திட அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய உயிர்த்த கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மிக்க சகோதர சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் போற்றிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை அக்களிப்புறம் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய உயிர்த்த கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்திருப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வின் நுழைகின்றன. விண்ணரசின் கதவுகள் நமக்கு நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தலாயிற்று. ஆகவே எண்ணற்ற வானத்துதரோடும் புனிதரோடும் இணைந்து முதுமகிமை புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது:
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனமு வந்து தனது உயிரை கையளித்தது போல, தந்தையிடம் கையளித்தது போல, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளையும் இந்த நேரத்திலே பலிபீடத்திலே கையளிப்போம். கல்வாரியில் அவருடைய இறுதி மூச்சு நம் எல்லோருக்கும் உயிர் மூச்சாக மாறியது. His last breath on the Calvary became the first breath for all of us. இதை உணர்ந்து நம்மையும் உடல் உள்ள ஆன்மாவையும் கையளித்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை பெற்று பருகுங்கள், நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். என் நினைவாக செய்யுங்கள். கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதன் ஒப்பத்தையும் மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமண் என்று உமக்கு ஒழியும் பிரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய் ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவேற்கும் இந்த திரு அவை நினைவு கூர்ந்தால் எங்கள் திருத்தந்தை லியோ எங்களாய நீதிநாதன்
ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், கன்னியர், பங்கு மக்கள் மிகவும் சிறப்பாக எந்த மனநிலையோடு இவர்கள் இந்த திருப்பலிக்கு வந்தார்களோ உமது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, உம்மை சந்திக்க, அதே மனநிலையோடு அவர்கள் திரும்பி செல்லாமல் அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா இருளையும், அச்சத்தையும், பயத்தையும், குழப்பத்தையும், கலக்கத்தையும் போக்கி உறுதியான நம்பிக்கையோடு கடவுள் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார், வாழ்வின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு நிறைவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன, எனவே அந்த உயிர்த்த இயேசுவினுடைய சாட்சிகளாக இந்த மண்ணுலகிலே நாங்கள் வாழ்வோம் என்ற நம்பிக்கை அளித்து இவர்கள் பெருமகிழ்ச்சியோடு இல்லம் திரும்ப வரம் தாரும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கும் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலும் உறவுகளிலும் பங்கில் மறித்த ஆன்மாக்களையும், உத்தரக்கிழ சரத்திற்கு ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், மறித்த எல்லா குருக்கள், கன்னியர்கள், துறவர் தாரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் எல்லோர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயன புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகமுந்தவராயிருந்த புனித எல்லோரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகுந்தேத்து வரமல்ல உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் நம் எல்லோருக்கும் உயிர் மூச்சாக மாறியது. விரும்பி கையளித்தார். அவ்வாறு நமது வாழ்க்கை முழுவதையும் இந்த பலிப்பீடத்தில் விரும்பி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்றதை குறைவுபடாத நம்பிக்கையோடு நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென பெற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் மத்திய கண்டுபிடித்து மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்போமாக. நாங்கள் உண்மையாகவே எதிர்நோக்கி இருக்கும் என்பதற்காகவும் எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் மறு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்துதலுக்கு முனைந்திரேன். எங்கள் பாவங்களையும் மனித பலவீனங்களையும் தகுதியின்மையும் பாராமல் முது திருவின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருவத்துக்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் அளித்தல்வீராக என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி மனவிரக்தியோடு பயணம் செய்த சீடர்களை சந்தித்து
அப்பத்தை பகிர்ந்து அடையாளம் கண்டுகொள்ள செய்த தேவன் இவர் ஒருவரே. இந்த உயிர்த்த மீட்பரின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேரை பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் இருந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உற்பவியே, இரக்கத்தின் தாயே, உடல்நலமற்றோருக்கு ஆரோக்கியமே, பாவிகளின் அடைக்கலமே, துயருவோரின் ஆறுதலே, உம்மை தேடி வந்தேன், என்மேல் மனமிறங்கும். என் தேவைகள், தொல்லைகள், துன்பங்கள் எல்லாம் உமக்கு தெரியும். உம்மிடம் நம்பிக்கையோடு வந்தவர்கள் உடல் உள்ள நலம் பெற்றுள்ளனர். இந்த நம்பிக்கையோடு தாயன்போடு கூடிய உமது பரிந்துரைக்காக நான் வந்துள்ளேன். என் விண்ணப்பங்களை கேட்டு உம் திருமகனிடமிருந்து அவற்றை எனக்கு பெற்றுத் தந்தரலும். உமது திருப்பண்புகளை நான் பின்பற்றவும் உம்மோடு ஒரு நாள் மகிமையில் பங்கேற்கவும் எனக்கு அருளை பெற்றுத்தாரும். ஆமீன். புனிதல்லூர் தன்னையே. திருமண அறிவிப்பு. தூத்துக்குடி மறை மாவட்டம் அணக்கரை பங்கு புனித லூசியா திருத்தலம் தந்தை துரை பாண்டி, தாய் மரிய செல்லும் இவருடைய மகன் ஜோசப் வினோத் அஸ்வின் என்பவருக்கும், செல்பட்டு மறை மாவட்டம் அடிப்பாக்கம் பங்கு புனித லூர் தண்டையாளன் தந்தை அசோக்ராஜ், தாய் ஜோஸ்பின் மகள் கென்சி என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இது இரண்டாவது ஓலை. செல்பட்டு மறை மாவட்டம் அடிப்பாக்கம் பங்கு புனித லூர் தண்டையாளன் தந்தை ஆரோக்கியராஜ், தாய் சோஃபியா தேவப்பிரியா அவருடைய மகன் ஜான் எரிக் பெனடிக்ட் என்பவருக்கும், வேலூர் மறை மாவட்டம் ஆஃபில்பட் பங்கு புனித தெரேசா ஆலயம் தந்தை தேவானந்த், தாய் மேரி கேத்ரின் இவருடைய மகள் தபிதா மேரி என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இது இரண்டாவது ஓலை. திருமணத்தில் தடைகள் இருப்பின் பங்கு தந்தையிடம் அறிவிக்க வேண்டியது பங்கு மக்களாகிய உங்களுடைய பொறுப்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். இந்த தெய்வீக திருப்பலியை ஒருங்கிணைத்தவர்கள் புனித பேதுரு அன்பியரை மக்கள். கரங்களை தட்டி நம்முடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். முகவர்களே, அன்பியங்கள் சிறப்பிக்கிற பொழுது நீங்கள் பவனியாகவும் துவக்கத்தில் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில அன்பியங்கள் பவனியில் பங்கெடுப்பதில்லை. தயவு கூர்ந்து எப்படியும் 20 மாதத்துக்கு 20 வாரத்துக்கு ஒரு வாரம் தான் உங்களுக்கு வரும். 20 அன்பி இருக்குது. அப்புறம் 9 பக்த சபைகள் இருக்குது. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு 35 வாரத்துக்கு ஒரு முறை தான் உங்கள் அன்பியுமே வரும். அந்த ஒரு நாள் நீங்கள் எல்லோரும் சிறப்பிக்க வேண்டும் என்னுடைய விருப்பம். எல்லோரும் கோயிலுக்கு வரணும். அந்த அன்பியத்தில் இருக்கிறவர்கள் எல்லோருமே வாசகங்கள் வாசிப்பதில் புதிய முகங்கள் கலந்து கொள்ள வேண்டும், பவனியில் பங்கெடுக்க வேண்டும். எனவே இப்படி எல்லாவற்றிலும் நீங்கள் உடன் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு பேதுரு அன்பியத்திலிருந்து பலர் முன்கூட்டியே திருப்பலிக்கு வந்திருந்தார்கள். அதே போல் ஒரு அன்பிய பொறுப்பாளரும் தயவு கூர்ந்து அன்பியும் சிறப்பிக்கிற பொழுது சற்று சிரமம் எடுத்து எல்லோரையும் நேரத்தோடும் பவனியிலும் கலந்து கொள்ள உற்சாகப்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வ திருப்பலிக்கு பிறகு பெண்கள் பணிக்குழு கூட்டமானது நடைபெறும். கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய விடுமுறை விவிலிய பள்ளி பிள்ளைகளுக்காக ஒருங்கிணைக்கிறோம். மே மாதம் 3வது வாரம் 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை. இப்போது தேர்வுகள் நிறைவடையும். எல்லோரும் ஓட்டு போடுறதுக்கு எலெக்ஷன்ஸுக்காக ஊருக்கெல்லாம் போவீங்க. ரொம்ப வெயிலும் அதிகமாக இருக்குது. நீங்கள் எல்கேஜி படிக்கிற பிள்ளைலாம் இங்கே விட்டு போயிடுறீங்க. குழந்தைகள் நாங்கள் இங்கே இந்த வெயிலில் வாட்டி வதைக்கிறது. ஸோ அதனால் நாங்கள் மே மாதம் 3வது வாரத்தில் வைக்கிறோம். 3வது வாரம் பண்ணோம் அப்படின்னா 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அந்த நேரத்தில் விடுமுறை விவிலிய பள்ளிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். தயவுசெய்து பெற்றோர் கவனத்திற்கு திருப்பி இந்த 3 வருஷம் பொறுத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு சில குழந்தைங்களாம் புதுசாகிறாங்க. எனக்கு இவ்வளோ நம்ம அதில் கவனித்து அவர்களை கிளாஸ்க்கு வரணும், கிளாஸ் எடுக்கிறோம், வகுப்பு எடுக்கிறோம், பிபிஎஸ் நடத்துகிறோம். ஒரு சில குழந்தைகள் புது நன்மை கேட்கும்பொழுது மூஞ்செல்லாம் புதுசாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அப்படின்னு அர்த்தம் 3 வருஷமாக நீங்கள் உங்கள் குழந்தை என் மூஞ்சில் காட்டவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஆலயத்துக்கு அழைத்து வர வேண்டும், ஆலயத்தில் நடக்கிற நிகழ்வு பங்கெடுக்க வேண்டும். குறிப்பாக குழந்தைகள் விடுமுறை விவிலிய பள்ளியில் கலந்து கொள்ள வேண்டும். அதனால் முன்கூட்டியே சொல்லும் 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை பிள்ளைகள் விடுமுறை விவிலிய பள்ளியில் இருப்பார். காலை 9 மணி முதல் பிற்பகல் மதிய உணவு வரை நடைபெறும். குழந்தைகளை அனுப்பும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உயிர் பெருவிழா ஆசீர்வாதத்தை வழங்கி கொண்டிருக்கிறோம். ஈஸ்டர் பிளஸிங் இந்த வருஷம் புதிதாக அன்பைகள் எல்லாம் பிரித்திருக்கிறோம். எனவே நானே இல்லங்களுக்கு இல்லங்களை சந்தித்து ஆசீர்வதிக்கலாம் என முடிவு செய்திருக்கிறேன். எனவே கொஞ்சம் தாமதமானாலும் கவலைப்படாமல் நீங்கள் பொறுத்திருந்து அன்பிய பொறுப்பாளர்கள் வழியாக நேரத்தை அறிந்து நீங்கள் தயாராகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய 4 அன்பியங்களை நிறைவு செய்திருக்கிறேன். ஸோ நேரம் கிடைக்கிற பொழுது, வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அன்பியங்களை நாம் சந்தித்து இல்லங்களை மந்தரிப்போம். எனவே உங்களுடைய அன்பிய பொறுப்பாளர் வழியாக நீங்கள் அதை தெரிந்து கொள்ளுங்கள்.
சற்று தாமதமானாலும் பொறுத்திருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, மாதா டிவி தொலைக்காட்சிக்கு சந்தா செலுத்துகிறவர்கள் வெளியில் செல்கிற பொழுது இந்த உரிமையாளர் அதை வசூலை பொருட்பார் தயவுசெய்து கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய லூர்து மாதா அவர்களுக்கு மாதம் மாதம் அல்லது வாரந்தோறும் ஒரு புதிய புடவையை மாற்றுகிறோம் நம்முடைய அன்னைக்கு. அதனால தான் லூர்து மாதா இருந்தாலும் ஆரோக்கிய மாதா ஒரு சிறுபம் அங்கே வைத்தது. எனவே வேண்டுதல் அடிப்படையில் புடவையை செலுத்துகிறவர்கள் நீங்கள் செலுத்தலாம். அதை குறித்து நாம் அதை நம்ம ஏலமிட்டு அதில் பணம் இப்பொழுதுதான் எடுக்கிறதில்லை. சப்போஸ் யாராவது குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்க வரவங்க, குழந்தையை பெற்றெடுத்துக்கொண்டு முதல்ல திருப்பலிக்கு பூசைக்கு வரவங்க, அல்லது குழந்தை பிறக்கணும் எனக்கு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த புடவையை நாம் ஒரு அன்பளிப்பாக வழங்குகிறோம். ஸோ அதனால் நீங்கள் உதவி செய்கிறவர்கள் நம்முடைய திரு ஜான் அவர்களை அனுப்பும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தவர்கள் அன்னைக்கு புடவைகளை சாத்தி நீங்கள் ஜெபிக்கும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய பங்கினுடைய பல்வேறு வளர்ச்சி பணிகள் தொடர்ந்து செய்து வருகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கேட் உள் வருவதற்கான ஒரு நுழைவாயிலை அமைக்கிறோம், உள் வந்து வெளியில் செல்வதற்கு. எனவே தொடர்ந்து வளர்ச்சி பணிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வாரம் ஞாயிறு காணிக்கு 27,227 ரூபாய் உங்களுடைய தாராள உள்ளத்திற்கும் அன்பிற்கும் நன்றி. தொடர்ந்து உள்ள அருளுதவியால் பொருளுதவியால் பங்கை தாங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரி, புதிய குடும்ப அட்டைகளை கொடுத்து நிறைவு செய்திருக்கிறோம். ஒரு சிலர் இன்னும் வாங்காத இருக்கிறீங்க. எனவே மிக விரைவாக புதிய குடும்ப அட்டைகளை பெறாதவர்கள் படிவங்களை உங்களுடைய அன்பு பொறுப்பாளர் வழியாக பூர்த்தி செய்து புதிய அட்டைகளை குடும்ப அட்டைகளை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த அருமையான என்னுடைய அன்பு திருத்தொண்டர் மேத்யூ அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 6 மாதங்களாக நம்மோடு இருந்து திருத்தொண்டு பணி புரிந்து பல்வேறு விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்வதோடு நம்முடைய பங்கிற்கு மிக உறுதுணையாக இருந்திருக்கிறார். குறிப்பாக எனக்கு பல்வேறு நிலைகளிலே உறுதுணையாக இருந்து மக்களை ஒருங்கிணைப்பதிலே அதிக ஒத்துழைப்பை கொடுத்திருக்கிறார். உண்மையிலேயே நல்ல இறைவனுடைய அருளாசியோடு அழகாக தன்னையே தயாரித்திருக்கிற அன்பு அருட்சகோதரர் வருகிற 24ஆம் தேதி ஏப்ரல் மாதம் அவருடைய சொந்த ஊரான தச்சாம்பாடியில் மேதகாயர் அம்ப்ரோஸ் வேலூர் மறை மாவட்ட ஆயர் அவர்களால் அருட்பொழி செய்யப்பட இருக்கிறார். காலை 11 மணிக்கு. ஒரு சில நம்ம பங்கிலிருந்து சொல்லுகிறோம். ஒரு அன்பியத்திலிருந்து 2 உங்களுடைய பெயர்களை கொடுங்கள் என அறிவித்திருக்கிறோம். உங்கள் அன்பு பொறுப்பாளர் வழியாக அவர்கள் உங்களுக்கு அறிவிப்பார்கள். ஏனென்றால் தூரமாகவும் இருக்கிறது, பகலாகவும் இருக்கிறது. எனவே ஒரு சிலர் மட்டும் செல்கிறோம். அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு மே மாதம் 3ஆம் தேதி அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிறோம். இப்போ 3ஆம் தேதி நடக்கிற தெய்வீக திருப்பலியில் அவர் இங்கே திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபிப்பார். எல்லாரும் போக முடியுமான்னு தெரியல. நீங்கள் வருகிறவர்கள் தாராளமாக வரலாம், முடியாதவர்கள் கண்டிப்பாக அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இங்கு 3ஆம் தேதி தெய்வீக திருப்பலிகள் நடக்கிற எல்லா தெய்வீக திருப்பலியிலும் அவர் திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபிப்பார். அதில் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவருக்கு மீண்டுமாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் உண்மையிலேயே லூர்து மாதா ஆலயம் அடிப்பாக்கும் பங்கு அவருடைய பணி வாழ்விற்கு சற்று உதவி செய்திருக்குமே. ஆனால் அதுதான் இறைவனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த ஏழை எளிய மக்களுக்கு பணிபுரிவதிலும் தாழ்ச்சியோடு இருப்பதிலும் குருத்துவ வாழ்வை மிக அழகாய் நேர்த்தியாய் ஆண்டவருக்கு ஏற்புடையபடி வாழவும் அவரை மனதார பாராட்டுகிறோம். எனவே இந்த நேரத்தில் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நம்முடைய தந்தை டேவிட் சார்பாகவும் அவர்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். தந்தை டேவிட் அவர்கள் அவருக்கு புனாடை போர்த்தி சிறிய நினைவு பரிசை வழங்குவார். அவர் மீண்டுமாக திருப்பலிக்கு வருகிற பொழுது அவருக்கு நாம் சிறப்பாக பிரியாவிடை விழாவை நாம் கொடுத்து ஒருங்கிணைப்போம். இந்த நாட்களிலே எனக்கு ஒரு சிறப்பு விண்ணப்பம் உண்டு. ஒரு கருத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. இந்த நாட்களிலே நான் அதற்காக சிறப்பாக ஜெபித்து வருகிறேன். என்னுடைய பங்கு தந்தையினுடைய கருத்துக்களுக்காக அவருடைய நினைக்கிற காரியங்கள் நிறைவேற நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய இறை மக்களே, நம் ஆண்டவராகிய இயேசுக்கும் லூர்து அன்னைக்கும் என் முதல் கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
வருகின்ற வெள்ளிக்கிழமை 24ஆம் தேதி அன்று குருத்துவ அருள்பொழிவானது எனது பங்கிலே நடைபெற இருக்கின்றது. அனைவரும் எனக்காக ஜெபியுங்கள். இந்த பங்கில் வந்த பிறகு நான் பல்வேறு விஷயங்களை நான் கற்றுக்கொண்டு அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மேலும் சிறப்பான விதத்தில் நமது பாசமிகு பங்கு தந்தை அவருக்கு எனது ஆழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு உற்ற நண்பனாகவும் ஒரு தந்தையாகவும் இருந்து என்னை பல்வேறு விஷயங்களில் எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து என்னை சிறப்பாக வழிநடத்திய நமது பாசமிகு பங்கு தந்தை யாக்கோப் அவர்களுக்கு எனது குடும்பத்தின் பெயராலும் எனது பெயராலும் எனது நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அவரோடு இணைந்திருக்கின்ற ஃபாதர் டேவிட் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இறை மக்களே, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நமது பங்கிலே மிக முக்கியமான நாள். நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்கள் குருப்பட்ட நாள். எனவே அந்த நாளை சிறப்பிப்போர் அன்பிய பொறுப்பாளர்கள் மற்றும் பக்த சபை பொறுப்பாளர்கள் அனைவரும் இந்த திருநிகழ்விலே கலந்து கொண்டு தந்தைக்கு வாழ்த்துக்களை சொல்லி அவருக்காக சிறப்பாக ஜெபிக்கும்படி உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் திருப்பலிக்காக எழுந்து நிற்கும். உடைந்த உள்ளத்தோடு 7 மைல்கள் நடந்து சென்றவர்கள் உறுதியான நம்பிக்கையோடு பெருமகிழ்ச்சியோடு 7 மைல்கள் திரும்பி சென்றார்கள். எனவே அந்த உறுதியான நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் உங்களில் நிலைத்திருக்க இந்த நேரத்தில் ஜெபிப்போம்.
மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.